ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்டன் சீரிஸில் உள்ள கேரக்டர்ஸை வந்து பார்த்தேன் நான் ஏஐ மூலியமாக ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். சில பிக்சர்ஸ்லாம் உண்மையிலே நல்லா வந்துருக்குங்க. உண்மையை சொல்லணும், சத்தியமாக உண்மையிலே சில பிக்சர்ஸ்லாம் நல்லா வந்துச்சு. பட் சில பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டூழியம் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அப்படி என்னென்ன பண்ணி வச்சுருக்கு, என்னென்ன பிக்சர் சூப்பராக இருக்குது, என்ன பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வேறு மாதிரி என்னென்ன பண்ணி வச்சுருக்குன்றது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எப்போவுமே ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் தான் பெஸ்ட்டு, ஏஐ மூலியமாக பிரச்சனை வருதுன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் ஏஐ உருவாக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது. ஒரு பிக்சர் உருவாக்குது அப்படின்னா அது பர்ஃபெக்டாக அந்த பிக்சரில் இருக்க ஒரு பேசிக் கான்செப்டை மட்டும் எடுத்து க்ரியேட் பண்ணோம். பட் ரொம்ப டீட்டெயிலாக அது போகாது. ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் இப்போ நான் உருவாக்கின அந்த பிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கு, நிறைய காமெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமாங்கோசர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி இருக்கும், ஒரு ஹியூமனாய்டு டைனோசர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ நான் பர்ஃபெக்டாக ஹியூமாங்கோசரோட பிக்சரை கட் பண்ணி கரெக்டாக தான் வந்து சென்ட் பண்ணி கரெக்டாக தான் கேட்டிருந்தேன். இதை வந்து ரியலிஸ்டிக்காக கொடு அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணி வச்சுருக்குன்றத நீங்களே பாருங்கள். பாடிலாம் கூட ஓகே தாங்க, பாடி அந்த கை கால் கூட உங்களுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கு. பாடி ஓகே, ஆம்ட்ரிக்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்கு. பட் ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பு மாதிரி இருக்குது, உடும்பு பள்ளி அந்த மாதிரி. கிட்டத்தட்ட இதை பார்க்க வந்து ஒரு ஹியூமனாய்டு உடும்பு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹியூமாங்கோசர் மாதிரி இல்லை, ஒரு ஹியூமனாய்டு டைனோசர் மாதிரி இல்லை இது. ஓகே, பட் ஃபேஸை பார்க்கும்போது தான் கொஞ்சம் சிரிப்பாக வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருக்கா? ஸோ ஹியூமாங்கோசருடைய இந்த ரியலிஸ்டிக் பிக்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற சொல்லுங்கள். நெக்ஸ்ட், சரி ஹியூமாங்கோசர் தான் இப்படி பண்ணிடுச்சு, ஒய்பிக்கு கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி ஒய்பிக்கு பிக்சரை அனுப்புனேன். பட் இந்த பிக்சரை பாருங்கள். அட பாவீங்களா, இதை பார்த்தா வேபிக்னு யாராவது சொல்லுவாங்களா? பாடி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கே தவிர மற்றபடி வேபிக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஃபேஸை பார்த்தீங்களா? அந்த ஃபேஸை பார்த்தாலே நிஜமாக ஒரு சிரிப்பு தான் வருது. அந்த ஃபேஸ் வந்து கருப்படைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி ஆம்ட்ரிக்ஸ் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் சிம்பிள் மாதிரிலாம் இருக்குது. சோதிக்காதீங்க. இதுக்கு தான் சொன்னேன், ஒப்பிடும் போது எப்போதுமே ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. பார்த்தீங்களா என்னென்ன பண்ணி வச்சுருக்குன்னு. சத்தியமாக ஒரு வேபிக் ஃபேனாக எனக்கே இதை பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது. என்ன பண்ணுறது, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். ஆனால் அந்த ஆம்ட்ரிக்ஸ் சிம்பிளுக்கு பதிலாக அந்த ஃப்ளாஷ் சிம்பிள் வச்சது பார்த்தீங்களா, இது தாங்க சத்தியமாக மன்னிக்க முடியல. சரி, வேபிக்கு தான் அப்படி பண்ணிடுச்சு. அல்டிமேட் வேபிக்கை கரெக்டாக காமிக்கன்னு சொல்லிட்டு அல்டிமேட் வேபிக்கை ரியலிஸ்டிக்காக கேட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், அல்டிமேட் வேபிக் இது ஓகே தான். ஆனால் பார்க்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அல்டிமேட் பேபிக்கு ஏலியன் தான் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம் ஏலியன் தான். ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஏலியன் மாதிரி இருக்குங்க. அது ஃபேஸு, அந்த பாடி. அல்டிமேட் பேபிக்கு இதுக்கு ஒரு 50-50 கூட மேட்ச் ஆகாது போல். அந்த அல்டிமேட்ரிக்ஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கும் பெஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது ஹியூமன்ஸோட ஒப்பிடும்போது. என்றைக்குமே ஹியூமன்ஸ் கூட ஒப்பிடவே முடியாது. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேங்க. அந்த அல்டிமேட் ஏலியனில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்கு. பட் கீழே தர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அல்டிமேட் போய் தண்ணியில் நிற்கும், பட் பாறையில் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கு. பிகாஸ் அல்டிமேட் சைஸ் ரொம்ப டாலஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிருக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல, கீழே தர மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ஓகே, இது பார்க்க ஓரளவுக்கு ஓகே தான். நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கொடுப்பேன் 100க்கு, அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த பிக்சர் தான் அப்படி பண்ணிடுச்சு சொல்லிட்டு வேபிக்கும் டோகோஸ்டார், ஈவில் டோகோஸ்டார் இல்லை ஆஸ்மா தான் மாறுவார் இல்லையா. ஸோ டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ் மூமெண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டிருந்தேன், இதை ரியலிஸ்டிக்காக பண்ணிக்கூடன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அந்த 2 பிக்சராவது பரவாயில்லைங்க. அதில் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வந்து வேபிக்கு வந்து லைட்டாவது காமிச்சிது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அல்ட்ராமேனை காமிச்சு வச்சுருக்கு. ஏக்கு கூட தெரிஞ்சிருக்கு வேபிக்கு அல்ட்ராமேன் பார்த்தா காப்பி அடிச்சாங்கன்னு. அநியாயம் பார்த்தீங்களா? சவுண்டு வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. வேபியோட ஸ்கின்னுக்கு பதிலாக ஒரு ஹியூமன் அல்ட்ராமேன் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ அது பில்டிங்லாம் ஓகேங்க, அந்த பேக்ரவுண்ட்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கு. சம்மந்தமே இல்லாமல் பின்னாடி என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, சூப்பர்மேன் ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து வேபிக்கு இருக்கவே இருக்காது.
ஓரளவுக்கு டீசெண்டாக கிரியேட் பண்ண பரவாயில்ல. அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனாக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. அந்த கொம்பு ஓரளவுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரி தான் இருக்குது. ஸோ வேபிக் இதை காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை வேபிக்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு வெறித்தனமான பென்டன் ஃபேன் கூட இதை நம்ப மாட்டான். ஏன்னா அப்படி தான் இது டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அல்ட்ராமேன் மாதிரி இந்த கொம்பு மட்டும்தாங்க, அந்த ஃபின் மட்டும்தாங்க, ஹெட் ஃபின் மட்டும்தாங்க வந்து ஓரளவுக்கு வேபிக் மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த பிக்சருக்கும் வேபிக்கோட அந்த ஒரிஜினல் பிக்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி தான் இது மேக் பண்ணியிருக்கு. பட் ஏக்கு ஒரு விஷயம் பாராட்டணுங்க. கிளாசிக் வேபிக், நம்ம அல்டிமேட் ஏலியன் வேபிக், ஏலியன் ஃபோர்ஸ் வேபிக், அல்டிமேட் ஃபார்ம், கிளாசிக் ஃபார்ம், ஏலியன் ஃபோர்ஸ் ஃபார்ம் சொல்லிட்டு இந்த 3 ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக அது கனாப்பான்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அது வேறு மாதிரி. பட் ஆம்னிவர்ஸ் வேபிக் ஓரளவுக்கு டீசெண்டாக மேக் பண்ணியிருக்கு. அந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கு. பேக்ரவுண்ட்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் இதை பார்க்கவே ஒரு கம்ப்ளீட்டாக வேபிக் மாதிரி தெரியல. ஆனால் ஒரு 60% ஓரளவுக்கு அக்யூரேட்டான வேபிக் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு 60% அப்படின்னு சொல்லி ஆகணும். ஃபேஸ், பாடிலாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு ஹியூமன் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கு. பட் மற்ற பிக்சர்ஸ் கூடலாம் ஒப்பிடும் போது இது 100 மடங்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஏலியன் ஃபோர்ஸ் வேபிக்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி வச்சுருக்கு அந்த ஃபேஸ் எல்லாம். ஆனால் இது ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்கு. அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிக்சர் எந்த அளவுக்கு மார்க் கொடுப்பீங்க? ஓகே, நெக்ஸ்ட் அல்டிமேட் ஹியூமங்கோசர். அல்டிமேட் ஹியூமங்கோசரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக க்ரியேட் பண்ணுச்சு. ஒன்று நாசம் பண்ணி வச்சிருச்சுங்க, இன்னொன்று ஓரளவுக்கு டீசென்ட் சொல்கிறத விட டீசென்ட்டுக்கு கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஏதோ இந்த பிக்சரை பாருங்கள், என்னடா பண்ணி வச்சிருக்கு. வேபி கிரியேட் பண்ண சொன்னால் அல்ட்ராமேனை கிரியேட் பண்ணி கொடுக்குற, அல்டிமேட் ஹியூமங்கோசரை கிரியேட் பண்ணி சொன்னால் நிஞ்சா டர்ட்டில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குற. என்ன யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த நிஞ்சா டர்ட்டில்ஸ் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ ஆம்ட்ரிக் சிம்பிள்னால வந்து இது நம்ம அல்டிமேட் ஹியூமங்கோசர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஃபேஸு, அந்த பாடி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சோ. பட் நான் பிக்சரை கிளியராக கொடுத்து நான் கிளியராக தாங்க கேட்டேன். அப்படி இருந்திருந்தும் எப்படி அநியாயம் பண்ணிட்டான். சரி, ஓகே, இதாவது பரவாயில்ல. நம்ம ஈவில் டோகோஸ்டார் இருக்குது இல்லையா, ஃபீமேல் ஈவில் டோகோஸ்டார், நம்ம சைக்கோபாஸ் உருவாக்கின ஃபேக் டோகோஸ்டார்ஸ், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் டோகோஸ்டார்ஸ். அவங்க அதில் ஒரு ஃபீமேல் டோகோஸ்டார் நம்ம பென் அட்டாக் பண்ணும்போது அவங்க போய் விழுவாங்க. ஸோ தலைகீழாக. அப்போ டவர்ஸ்லாம் இருக்கும், அந்த டவரில் விழுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸில் கூட அந்த பிக்சர் எடுத்து நான் இது மாதிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் கிரியேட் பண்ணி கூட அப்படி மாதிரி கேட்டிருந்தேன். அது என்ன பண்ணி வச்சுருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த பிக்சரில் இந்த ஹெட்டு, கை இதெல்லாம் கூட ஓகே தாங்க. ஆனால் காலுங்க டவர்ஸ்லாம் கூட அப்படியே இருக்குது. அது தூரத்தில் இருக்க டவர்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டவர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிச்சு. பட் காலுங்க எங்கடா இங்கே இருந்த காலை காணோம். இந்த பிக்சர் ஓரளவுக்கு டீசெண்டாக க்ரியேட் பண்ணாலும் பாடியை கட் பண்ணிடுச்சு. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கால் பிடிக்கல என்னமோ தெரியல, அது கட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்த பிக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நாசம் பண்ணி வச்ச பிக்சரை தான் பார்த்துருந்தோம். பட் இப்போது கொஞ்சம் டீசெண்டாக க்ரியேட் பண்ண பிக்சர்ஸை பற்றி இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்டிமேட் ஹியூமங்கோசர். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் உண்மையிலேயே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. என்ன, அவருக்கு வால் இல்லை. ஏன்னா பிகாஸ் வாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லேயே அவ்வளோ டீசெண்டாக எட்ட இருக்காது ஒரிஜினல் பிக்சர்லேயே. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் வாலுக்கு பதிலாக அந்த வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கு. இதுவுமே நல்லா தான் இருக்குது. முக்கியமாக அல்டிமேட் ஹியூமங்கோசருடைய ஃபேஸை பாருங்களேன். ஸோ போன அல்டிமேட் ஹியூமங்கோசர் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருந்தது, ஹியூமங்கோசர் பிக்சர்லேயுமே சொதப்பி வச்சிருந்தது. பட் இதில் இந்த டைம் சூப்பராகவே க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினலுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அண்ட் பாடி ஸ்ட்ரக்சரும் அப்படி தான் ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. உண்மையிலே அமேசிங்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் 100க்கு 90 மார்க் கொடுப்பேன். வால் மட்டும் தான் இதில் குறை. வால் கொடுத்துருந்தா கண்டிப்பாக 100% கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராத் பிக்சர் பாருங்கள். உண்மையிலே ஆசமாக இருக்குது. இந்த ஃபேஸ் மட்டும்தான் குறை. ஃபேஸ் மட்டும் தான் ஒரு ரியல் டைகர் மாதிரி இருக்குது. பட் பாடிலாம் பாருங்கள், நிஜமானே ஒரு ராத் மாதிரி அவ்வளோ மாஸாக இருக்குது. என்ன இதில் வால் இருக்குது, ராத்துக்கு வால் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் அந்த ஷார்ப்னஸ் இல்லை இதில். ஸோ நம்ம ராத்துக்கு ஷார்ப்னஸ் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்ட்டுங்க. ஒரு 70% ஓரளவுக்கு டீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆம்ட்ரிக் சிம்பிள் இல்லை, அது ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஸோ ஆனால் பாடி ஸ்ட்ரக்சர் ஓவராலாக பார்க்கும்போது இது ராத்து மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வந்து நார்மல் பீப்புள் பார்க்கும்போது, பென்டன் பார்த்தவங்க நார்மல் பீப்புள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ராத் தான்ப்பா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாம்கேஸ்டர் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது உண்மையிலே பெட்டராக வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ நீங்களே பாருங்கள், சாம்கேஸ்டர் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாகவே வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரிஜினல் சாம்கேஸ்டர் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. ரியலிஸ்டிக்காக வரும்போது இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே டீசெண்டாக அழகாகவே வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் செலஸ்டியல் சிபிஎன். இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய மதர் செலஸ்டியல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப பெட்டராக வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்கு. பட் என்ன இதில் வித்தியாசம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹியூமன் பாடியில் காஸ்மிக் ஃபார்மில் இருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஃபார்மில் ஹியூமன் பாடியில் இருக்காங்க. பிகாஸ் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஹியூமன் பாடி மாதிரி தான் இருக்குது, அதாவது அவங்க ஸ்கின் டோன் மாதிரிலாம் தெரியுது. ஸோ அந்த தொப்புள் ஆக்சுவலி நம்ம தொப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அது க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை பார்க்கும்போது வந்து ஆக்சுவலி அதை பார்க்கும்போது ஒரு ஃபார்மாக ஒரு காஸ்மிக் ஃபார்மாக தெரியும், ஒரு ஃபீமேல் மாதிரி தெரியுது, ஒரு ஃபீமேல் மேல் அந்த மாதிரி ஒரு நியூடிட்டி மாதிரி தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூடிட்டி மாதிரி தெரியுது. பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% சொல்ல முடியாது, ஒரு 70% கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் குவென்னுக்கு நான் கேட்டிருந்தேன். பட் இந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்கலங்க, பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லை. அதுக்கப்புறம் இதை நான் அனிமேவாக மாற்ற சொன்னேன், அந்த பிக்சரை வந்து குவென்னோட பிக்சரை அனிமேவாக மாற்ற சொன்னேன். ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டாக அழகாக வந்திருக்கு, உண்மையிலே இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கு பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை நான் அனிமேஷனில் கிரியேட் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ஒரிஜினலோட பெட்டராக இருக்கும்னு நினச்சி தான் கிரியேட் பண்ண சொன்னேன். பட் ஒரிஜினல் அல்டிமேட்டுங்க, ஒரிஜினலாக பீட்டே பண்ண முடியல. ஸோ நானும் நிறைய க்ரியேட் பண்ணி பார்த்துட்டேன், பட் ஒரிஜினலாக பீட் பண்ண முடியல. ஒரிஜினல் அல்டிமேட்டாக இருக்குது. இது நான் க்ரியேட் பண்ணது இது உங்களுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இப்போ நான் க்ரியேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமே ஸ்டைலில் இருக்குதா இல்லை நம்ம ஒரிஜினல் அனிமேட்டட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கோயிலோட பிக்சரை எது பிடிச்சிருந்ததை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கோயிலோட பிக்சரை அனிமே சேஞ்ச் பண்ணால் அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனலி நான் க்ரியேட் பண்ண பிக்சர்ஸ்லேயே ரியலிஸ்டிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர் அப்படின்னா அது ஆம்பிஃபெஃபியனோட பிக்சர் தாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இது பாருங்கள், சத்தியமாக அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரிஜினலாக உண்மையிலே ஆம்பிஃபெஃபியன் ஒரு ஏலியன் இருந்தால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக க்ரியேட் பண்ணிருக்கு. கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி அல்டிமேட்ரிக்ஸு, பாடி, கை, கால் இது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆகணும். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 97 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் க்ரியேட் பண்ண பெண்டனுடைய ரியலிஸ்டிக் பிக்சர்ஸ்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் பிக்சர் எது, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ப்ரோ இது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, எது நல்லா இருக்குது அப்படின்றது எந்தெந்த பிக்சர்ஸ்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.